இந்த உட் பாலிஷு அப்புறம் வந்து தின்னர் கொஞ்சம் நட்டு 2 ஒரே லெவலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். மிக்ஸ் பண்ணி எடுத்தோடனே உட் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி கிரைண்ட்ஸ் பண்ணி கிளிக்க ஆரம்பிச்சிருவோம். மொத்தம் 3 கோட்டிங், ஃபஸ்ட் கோட்டிங் அடிச்சிட்டோம், செகண்ட் கோட்டிங் அடிச்சிட்டோம், இது 3வது கோட்டிங் பார்த்திங்கன்னா அடிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த 3வது கோட்டிங் அடிச்சோடனே இந்த ஷைனிங் எவ்வளோ லெவல்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக வந்து ஆரம்பிச்சிடும். இந்தமாதிரி ஷைனிங் வந்ததுன்னா டேபிள் பார்க்க லுக்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். இந்தமாரி தான் இருக்கும். இந்த லுக்கிங் வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம டேபிளோட கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி டேப் எடுத்து ஓட்டிலாம். ஏன்னா வந்து டைல்ஸ்லாம் கீழே ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த டேபிள் கப்பு போகணுன்ற கப்பு இல்லாதனால இப்போதைக்கு இதுமாரி போட்டுக்கிறோம். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டேபிளை வந்து அசம்பிள் பண்ணிடுவோம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பண்ணோம். 4 பக்கம் ஸ்க்ரூ பண்ணி எடுத்துருவோம். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஆனால் வந்து டேபிள் தூக்கும்போது வந்து கைக்கிட்டு வந்துடும். அதனால் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண உடனே கீழே பார்த்தா கால் வைக்கிறது இடம் வந்து எம்டியாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம ஆடு போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நெட்டு மாரி போட்டு டைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து கால் வைக்க லெக் வச்சுக்கலாம். அந்த இடத்துல நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா வந்து லூஸாக ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம கைன்னு வந்துடும். நான் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்.